So welcome friends. இன்னைக்கு நம்ம exercise 8.2 second question பார்க்க போறோம். So second questionல first form letter வந்து choose the best answer கொடுத்திருக்காங்க. So 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree. A option sin 60 degree, B cos 60 degree, C tan 60 degree, D sin 30 degree கொடுத்திருக்காங்க. So okay. So 2 tan 30 degree கொடுத்திருக்காங்க. So 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree. Okay. So 2 tan 30 degree. Tan 30 degree ஓட வேல்யூ எவ்வளவு உங்களுக்கு 1 by root 3. So 2 into 1 by root 3 divided by 1 plus tan square 30 degree. So என்ன வந்துரும் 1 by root 3 the whole square வந்துரும். Okay. So 2 into 1 by root 3 2 by root 3 divided by 1 plus 1 by root 3 whole square. So 1 square 1. So root 3 square 3. Okay. So என்ன வந்துரும் 2 by root 3 divided by, so இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா LCM உங்களுக்கு என்னது 3. so என்ன வந்துரும் 3 plus 1 வந்துரும். so 2 by root 3 divided by 3 plus 1 உங்களுக்கு 4 by 3. okay. so just அப்படியே இது வந்து 2 by root 3 into இது அப்படியே நியூமரேட்டர்ல வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும் 3 divided by 4 வந்துரும். so 1 2s are 2 2 2s are 4. இங்க வந்து root 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. so 3 உங்களுக்கு எப்படி பிரிக்கலாம், root 3 into root 3 தான் 3. so இதை ஒரு root 3 கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன இருக்கும், மீதி இன்னொரு ஒரு root 3 இருக்கும். so அப்ப ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு root 3 by 2. so இந்த root 3 by 2 எந்த ஆங்கிளுக்கு வந்து வரும்னு செக் பண்ணணும். இப்ப sin 60 டிகிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது root 3 by 2. அப்ப இதான் ஆன்சர் கரெக்ட். இன் கேஸ் cos 60 டிகிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துரும் 1 by 2. ஆனா ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு root 3 by 2. so இது கிடையாது. so அதே tan 60 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா root 3. ஆனா ஆன்சர் இதா இல்ல. so இது கிடையாது. so sin 30 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா 1 by 2. so இதுவும் கிடையாது. அப்ப ஆன்சர் என்னதான் sin 60 டிகிரி தான். okay. so next second Roman letter question. so 1 minus tan square 45 degree divided by 1 plus tan square 45 degree. so equal to 1 minus tan 45 degree. tan 45 degree எவ்வளவு உங்களுக்கு 1. so 1 square divided by again 1 plus tan square 45 degree. tan square 40 na 1 square. so 1 minus 1 0 divided by 2. anything divided by 2 என்னதான் உங்களுக்கு 0 தான் வரப்போகுது. ஓகே. so இங்க tan 90 degree பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது infinity வராது. so 1 வராது. sin 45 degree எடுத்தீங்கனாலும் 1 by root 2 வராது. so ஆன்சர் என்னதான் உங்களுக்கு 0 தான் ஆன்சர். ஓகே. so next third Roman letter. okay. so third Roman letter question பாருங்க. sin 2a equal to 2 sin a is true when a equal to எந்த ஆங்கிள் வரும்போது வரும்னு சொல்லி கேட்குறாங்க. so a equal to 0 degree 30 degree 45 degree d 60 degree. okay. so first sin 2a equal to 2 sin a எது வரும்னு கேட்குறாங்க. நான் first 0 degree செக் பண்றேன். a equal to, so sin 2 a ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 0 degree. so போட்டிங்கன்னா sin 0ன்னு வந்துடும். so sin 0 ஓட வேல்யூ 0. next RHS எடுக்கிறேன். so 2 sin a ஓட வேல்யூ 0ன்னு எடுக்கிறேன். so equal to 2 into sin 0 என்னதான் உங்களுக்கு 0. so 2 into 0 equal to 0. so ரெண்டுமே LHS equal to உங்களுக்கு என்ன வந்துருது ஃபர்ஸ்ட் வேல்யூல RHS வந்துருது. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர் உங்களுக்கு 0 டிகிரி தான் ஆன்சர். இன்கேஸ் நான் 30 டிகிரி போடுறேன் இல்லை வேற ஏதாவது ஒரு ஆன்சர் போடுறேன்னா sin 2 into 30 டிகிரின்னு வரும். ஸோ 2 into 30 டிகிரினா 60 டிகிரி. ஸோ sin 60 டிகிரியோட வேல்யூ என்னது எனக்கு root 3 by 2. அதே மாதிரி 2 sin a ஓட வேல்யூ என்ன எடுத்தேன் 30 டிகிரின்னு எடுத்தேன். 2 sin 30 டிகிரி. so 2 into sin 30 ஓட வேல்யூ 1 by 2. so இதோட ஆன்சர் 1. so root 3 by 2 வருது இங்க LHS. RHS என்ன வருது எனக்கு 1 வருது. ஸோ அப்ப கண்டிப்பா இது கிடையாது. அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணீங்கனாலும் 45 டிகிரி வராது, 60 டிகிரி வராது. எதுக்கு மட்டும்தான் வரும் உங்களுக்கு ஆன்சர் 0க்கு மட்டும்தான். இங்கேயும் LHSம் 0 வரும், RHSம் 0 வரும். ஸோ ஆன்சர் என்னதான் உங்களுக்கு 0 டிகிரி தான் ஆன்சர். ஸோ மீதி 2 ரோமல் மட்டும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ C and D செக் பண்ணீங்கன்னா sin
2 into 45 degree. So equal to sin 90 degree. So sin 90 degree ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 1. RHS எடுத்தீங்கன்னா 2 sin 45 degree. So என்ன வந்துரும் உங்களுக்கு 2 sin 45 degree. So 0 1 by root 2 வந்துரும். So இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெறும் root 2 மட்டும் வந்துரும். So root 2. So இங்க ஆன்சர் 1, இங்க root 2. So கண்டிப்பா இதுவும் கிடையாது. So அடுத்து D ஆப்ஷன் எடுத்துக்கலாம். So D ஆப்ஷன் எடுத்தனா sin 2 into 60 degree வந்துரும். அப்ப sin என்ன உங்களுக்கு 120 degree வந்துரும். So sin 120 degree வரும்போது இங்க உங்களுக்கு என்ன வந்துரும் 2 into sin 60 degree வரும். So 2 into sin 60 degree னா 60 degree ஓட வேல்யூ root 3 by 2. So இதோட ஆன்சர் உங்களுக்கு root 3 வந்துரும். sin 120 degree பாத்தீங்கன்னா just இதுக்கு மைனஸ் வந்துரும். So minus root 3 by 2. So இதோட ஆன்சர் minus root 3 by 2. இதோட ஆன்சர் root 3. So இதுவும் கிடையாது. So ஆன்சர் என்னதான் உங்களுக்கு 0 degree. Okay. So next fourth thermometer. So 2 tan 30 degree divided by 1 minus tan square 30 degree. Option என்ன கொடுத்திருக்காங்க cos 60 sin 60 degree. So tan 60 degree. So D வந்து sin 30 degree கொடுத்திருக்காங்க. Okay. So இப்போ question நமக்கு 2 tan 30 degree கொடுத்திருக்காங்க. So tan 30 degree ஓட வேல்யூ என்ன உங்களுக்கு 1 by root 3. So divided by, so 1 minus again tan square 30 degree. So 1 minus 1 by root 3 whole square. Okay. So 2 by root 3 divided by 1 minus 1 by 3. Okay. So root 3 square and I know 3. So 2 by root 3. So divided by, so LCM எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 3. So நம்ம cross multiply பண்ணீங்கன்னா so 3 minus 1. So equal to 2 by root 3 divided by 3 minus 1 என்னது 2 by 3. Okay. So 2 by root 3. So இது அப்படி நியூமரேட்டர்ல வரும்போது 3 by 2 மாறிடும். So 2 cancel. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் வெறும் root 3 மட்டும் வரும். So ஆன்சர் என்னது வெறும் root 3 மட்டும் ஆன்சர். ஓகே. So இப்போ cos 60 degree பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது 1 by 2. So கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. So next sin 60 degree பாத்தீங்கன்னா root 3 by 2. So இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆனா இப்ப tan 60 degree எடுத்தீங்கன்னா உங்களுக்கு root 3. So இதுதான் ஆன்சர். அப்போ tan 60 degree. So இதுதான் ஆன்சர். sin 30 degree எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன வந்துரும் 1 by 2 வராது. So எதுவுமே வராது. ஆன்சர் என்னதான் tan 60 degree. Okay. Thank you.